26 ஞாயிற்றுக்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்றைய சிறப்பழைப்பாளர் குமரிராஜன் ஐயா அவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர், 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்ற குழு நிறுவனர், நிதி ஆலோசகர், பஞ்ச் குருகுல பயிற்சியாளர், தமிழ்நாடு தொழில் ஆலோசகர், கிராமங்களில் மக்கள் நிதி முன்னேற்ற தொடர்பாக தொடர்ந்து பணியாற்றி வருபவர், சிறந்த கருத்தாளர், புத்தக வாசிப்பாளர், பட்டிமன்ற ஒருங்கிணைப்பாளர். ஐயா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மூச்சு. ஐயா, தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். ஐயா, வாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். கண் காணா காவியமே, கோபம் வரும்போது வேகமாய் வருபவனே, காதல் வரும்போது மெதுவாய் வருபவனே, கண்ணுக்கு தெரியாய் கம்பளி நூலாய் காலம் முழுவதும் எங்களோடு இருப்பவனே, காயங்கள் ஆற்றும் கவிதையாய் உடன் திரிபவனே, மூச்சே. அன்பு கலந்த நண்பர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மூச்சு நம்மோடு அது பயணிக்கும் வரை அதை நாம் கண்டுகொள்வதே இல்லை. அந்த மூச்சு ஒரு சில கணங்களில் தடைபடும் போது ஒட்டுமொத்த உலகமும் பதறுவதை பல சமயங்களில் நாம் பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட மூச்சு, அதுதான் இன்றைய தலைப்பு. இந்த மூச்சை எப்படி நம்முடைய கவனத்திற்குள், கைக்குள் கொண்டு வந்து வெற்றியை வசப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பாக நான் உங்களோடு பேச இருப்பது. எல்லா மனிதர்களுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மனசு ரொம்ப பரந்த மனசா நிறைய பேர் வைத்திருப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அருமையா சொல்லுவார், நம்முடைய மனம் அப்படிங்கிறது ஒரு அவிழ்த்து விடப்பட்ட கடுகு பொட்டலம் போன்றது அப்படிம்பார். அதாவது அது பல இடங்கள்ல கீழே விழுந்தா எப்படி பதறி சிதறி ஓடுமோ, அதே மாதிரி நம்முடைய மனது எப்போதும் பல இடங்களில் பரவி திரியும் அப்படிங்கிறதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீடுகள்ல நாம ஒரு வேலையை முடிச்சு விட்டு மாலை நேரத்துல வந்து உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்க்கிறதா வச்சுக்கலாம். அந்த தொலைக்காட்சி பார்க்கும் போதே நாம எல்லாருமே நம்முடைய கைகள்ல தொலைபேசிய நோண்டிக்கிட்டு இருப்போம். அந்த தொலைபேசிய பார்க்கும் போதே தொலைக்காட்சி பெட்டியில ஒரு செய்தியை கேட்டுட்டு இருப்போம். அதை கேட்கும் போதே அதிலிருந்து ஒரு பாடலுக்கு நாம் மாறுவோம். அந்த பாடல்ல இருந்து அது ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு மாறும். அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியை ஒரு 5 நிமிஷம் கூட கேட்டிருக்க மாட்டோம், உடனே அது ஒரு திரைப்படத்திற்கு மாறும். இப்படி நம்முடைய மனசு அப்படிங்கிறது பல இடங்களுக்கு, பல நிகழ்ச்சிகளுக்கு அந்த ஒரு சில நிமிடங்கள்ல மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இதை உணர்ந்த பரமஹம்சர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாரு, மனம் அப்படிங்கிறது அவிழ்த்து விடப்பட்ட ஒரு கடுகு பொட்டலம் அப்படின்னு சொன்னார். புத்தர் கிட்ட போய் கேட்டாங்களாம், புத்தர், நீங்க இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஞானியாக மாறிட்டீங்க, ஒரு மகா துறவியாக மாறிட்டீங்க. நீங்க தியானம் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஞான நிலையை அடைஞ்சதாட்டு சொல்றாங்க. நீங்க செஞ்ச தியானம் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு புத்தர் கிட்ட போய் கேட்டாங்களாம். புத்தர் உடனே ரொம்ப சந்தோஷமா சொன்னாராம், நாங்க மூச்சு விடுறோம், நாங்க சாப்பிடுறோம், நாங்க உட்கார்றோம், நாங்க நடக்கிறோம் அப்படின்னாராம். இந்த கேள்வியை கேட்ட அந்த சீடனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன புத்தரே, நீங்க இப்படி சொல்றீங்க, அப்ப நாங்க மட்டும் என்ன பண்றோம்? நாங்களும் அதேதான், நாங்களும் மூச்சு விடுறோம், நாங்களும் நடக்கிறோம், நாங்களும் சாப்பிடுறோம், நாங்களும் தானே உட்கார்றோம் அப்படின்னு அந்த புத்தரை பார்த்து அந்த
அந்த சீடன் திருப்பி கேட்டானாம். உடனே அந்த புத்தர் சிரிச்சுக்கிட்டே திருப்பி அந்த சீடனுக்கு சொன்னாராம், நாங்கள் மூச்சு விடும்போது மூச்சை மட்டும் விடுகிறோம், நாங்கள் சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் செய்கிறோம், நாங்க உட்காரும் போது உட்கார மட்டும் செய்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நிலையை எடுத்து பார்த்தா நாம சாப்பிடும் போதுதான் டிவி பார்ப்போம், டிவி பார்க்கும்போதுதான் மொபைல் பார்ப்போம், மொபைல் பார்க்கும்போதுதான் அடுத்த வேலையையும் செய்வோம். அதற்கு புத்தர் அன்னைக்கே சொன்னார், நாம செய்யும் அந்த கணத்தில் வாழ்வதற்கு இல்லையா, அதுதான் மிகச்சிறந்த தியானம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு ஓஷோ அவருடைய பக்தர்களுக்கு சொற்பொழிவாற்றி கொண்டே இருந்தாராம். சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கும் போது ஏராளமான மனிதர்கள் வந்து உட்கார்ந்து அவர்கிட்ட அந்த சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு சீடனுக்கு ஒரு சந்தேகம், ஐயா எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னாராம். என்ன கேள்விப்பா கேளு அப்படின்னு அந்த குரு உடனே சொன்னாராம். உடனே அந்த குருவை பார்த்து அந்த சீடன் கேட்டானாம், ஐயா நான் தியானம் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன், நான் அப்படி தியானம் பண்ணும்போது எனக்கு அந்த புகைப்பிடிக்கக்கூடிய எண்ணம் வந்துகிட்டே இருக்குது, நான் புகைப்பிடிக்கலாமாங்க ஐயா அப்படின்னு கேட்டானா. உடனே அந்த குரு கூடவே கூடாது, அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். கிட்ட இருந்த இன்னொரு சீடனுக்கு இன்னொரு சந்தேகம். அந்த சீடன் சொன்னானா, ஐயா நான் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர், அதாவது இடைவிடா புகைப்பிடிப்பாளர், என்னால புகைப்பிடிக்காம இருக்கவே முடியாது, ஆனா நீங்க மனசு வச்சீங்கன்னா அந்த புகைப்பிடிச்சு கொண்டே இருக்கும்போது நான் கொஞ்சம் தியானம் பண்ணலாமாயா அப்படின்னு கேட்டானா. உடனே அந்த குரு சொன்னாரா, கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னாராம். புகைப்பிடிக்கும் போது தியானம் பண்றது, தியானம் பண்ணும் போது புகைப்பிடிப்பது, இந்த ரெண்டுமே ஒரு கணக்குல பார்த்தா ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா ரெண்டாவது உள்ளவனுக்கு அந்த குரு அதை ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலையை விட இரண்டாவது நிலை அப்படிங்கிறது சற்று முன்னேறிய நிலை. இந்த நிலையில் இருந்தா கொஞ்சம் வாழ்க்கையில நம்முடைய நிலை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எண்ணம். ஆனா நம்முடைய மனசு என்ன செய்யறது அப்படின்னா அது கேட்காது. அது இதே மாதிரியான பதறி சிதறி திரியக்கூடிய நிலைகள்ல தான் நம்முடைய மனது பல நேரங்கள்ல அப்படி போய்கிட்டே இருக்கும். அலெக்சாண்டர் உயிரோடு இருந்தபோது அலெக்சாண்டருக்கு ஒரு மகாமுனிய பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அந்த மகாமுனிய என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைகளுக்கு உத்தரவிட்டு அந்த அலெக்சாண்டர் அனுப்புறார். முனிவர்கிட்ட போய் படைகள் நின்னுகிட்டு சொன்னாங்க, எங்க அரசன் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க உடனே எங்களோடு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே முனிவருக்கு கோபம் வந்துருச்சு, நான் எல்லாம் வர முடியாது, உனக்கு ரொம்ப அவசியம்னா உங்க அரசனை இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த படைகளை திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த படைகள் போய் அலெக்சாண்டருக்கு சொல்றாங்க. அலெக்சாண்டருக்கு பயங்கர கோபம், பயங்கர கோபம்னா பயங்கர கோபம். அலெக்சாண்டர் பயங்கர கோபத்துல அப்படியே கிளம்பி இந்த முனிவரை பாக்குறதுக்கு வந்துட்டார். வந்துட்டு கேட்டாராம், என்ன உன்னை கூப்பிட்டா நீ என்னை பார்க்க வரமாட்டியா, என்ன நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த முனிவர் சொன்னாரா அலெக்சாண்டரை பார்த்து, நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன், ஏன் அப்படின்னா நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொன்னாராம். அலெக்சாண்டருக்கு கோபம் உச்சிக்கு ஏறிச்சு. கோபத்துல கத்த தொடங்கிட்டாரு அந்த முனிவரை பார்த்து. சிரிச்சுக்கிட்டே அந்த முனிவர் சொன்னாராம், கோபம் அப்படிங்கிறது, கோபத்துக்கு நீ அடிமை, அந்த கோபம் இருக்கு இல்லையா அது எனக்கு அடிமை, இப்போ நீ அடிமையிலும் அடிமை அப்படின்னாராம். நம்முடைய மனது ஒரு மகிழ்ச்சியான அமைதியான நிலையில் இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நம்மளால அடைய முடியும். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த கோபம், பொறாமை,
கெட்ட எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனதிற்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை மட்டும்தான் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில அவர் சொல்லியிருப்பார். இந்த உலகமே புகழ்ந்து பேசக்கூடிய பல மனிதர்களை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மனிதர்கள் எல்லாமே தங்களுடைய மனத்தை அடக்கி ஆண்ட மனிதர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமனை எல்லோருக்கும் பிடிக்கும். ராமாயணத்துல வரக்கூடிய ராமனை புகழ்ந்து பேசாத ஆளே கிடையாது. ஏன் ராமனை மட்டும் இவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில ராமன் நாட்டின் மன்னனாக முடிசூடப்பட வேண்டும். இந்த முடிசூட வேண்டிய சூழ்நிலையில தான் மந்தரை கைகேயினுடைய மனத்தில் ஒரு விஷம் ஏத்துறாங்க. நீ போய் தசரதன் கிட்ட போய் உன்னோட அந்த உரிமையை கேளு, தசரதன் உனக்கு வாக்கு கொடுத்தபடி அவன் நடக்கணும், அதனால ராமன் காட்டுக்கு 14 வருஷம் வனவாசம் போகணும்னு கேளு அப்படின்னு சொல்றாரு. கைகை போய் கேட்டுட்டாங்க. தசரதனும் வரத்தை கொடுத்துட்டாரு. வரத்தை கொடுத்துட்டு மயங்கி விழுந்துட்டாரு. இவங்க நேர ராமன் கிட்ட போறாங்க. அப்பா சொன்னாங்கப்பா நீ 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்மளா இருந்தா உடனே திருப்பி சொல்லிருப்போம், நான் நாளைக்கு இந்த நாட்டினுடைய மன்னன், நீ எனக்கு சித்தி, ஒன்னே தூக்கி நான் உள்ள போட்டுருவேன், இல்ல தூக்கி வெளியே விட்டுருவேன், இல்ல நீ தான் வனவாசம் போகணும் இப்போ அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். இல்ல என்ன பண்ணுவோம், கோவத்துல கத்திருப்போம், இல்ல 2 அப்பி இருப்போம். ஆனா ராமன் திரும்பி பதில் சொல்றாரு, நீங்க சொன்னா என்னம்மா, அப்பா சொன்னா என்னம்மா, எல்லாமே ஒண்ணுதானம்மா அப்படின்னாரு. கம்பர் அதை எழுதும் போது சொல்லுவார், இந்த வார்த்தைகளை சொல்லும் போது ராமனுடைய முகம் அப்படிங்கிறது அன்றலர்ந்த செந்தாமரை மலர் போல இருந்துச்சான். சிரிச்சுக்கிட்டே என்னம்மா இவ்வளவு தானம்மா அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே வனவாசம் போயிட்டாராம். அவரோட செருப்பு அடுத்த 14 ஆண்டுகளுக்கு அந்த நாட்டை ஆண்டுதான். அந்த அளவிற்கான மனது நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் அந்த மனது வேணும் அப்படின்னு ஆசை. ஆனா அந்த அளவிற்கு மன அமைதி பொறுமை நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஜீசஸ் வாழ்ந்த காலத்துல அந்த இயேசு கிறிஸ்துட்ட போய் ஒரு ஒரு மிகப்பெரிய அந்த நாட்டினுடைய கஞ்சன் கேக்குறான், நான் இன்னைக்கு எத்தனை நாள் உயிரோட இருப்பேன் நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அவர் சொல்றாரு, நீ அடுத்த 3 நாள் மட்டும்தான் உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த கஞ்சனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இன்னும் 3 நாள் தான் இருப்பேன், இந்த உலகத்துல இருக்க எல்லா நல்ல காரியத்தையும் நான் செய்யணும் அப்படின்னு தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல பாதி சொத்தை வித்து உடனடியா ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்றான், எல்லாரையும் நல்லா வாழ வைக்கிறான். 3 நாள் முடிஞ்சது, அவன் இன்னும் சாகல. திரும்பவும் ஜீசஸ் கிட்ட போறான், இயேசு கிட்ட போறான், போய் கேக்குறான், 3 நாள் முடிஞ்சிருச்சு, நீங்க 3 நாள்ல நான் செத்துருவேன்னு சொன்னீங்க, நான் இன்னும் சாகல, நீங்க போய் சொன்னீங்களா அப்படின்னு இயேசுவை பார்த்து கேக்குறான். இயேசு சிரிச்சுக்கிட்டே திருப்பி சொன்னாராம், 3 நாளுக்கு முன்னாடி என்னிடம் வந்த கஞ்சன் செத்து விட்டான், இப்போது இருப்பது தர்ம பிரபு அப்படின்னாராம். மனம் மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்துதான் தொடங்குது. பொறுமை அப்படிங்கிறது இந்த மனதிற்கு தேவையான இன்னொரு மிகப்பெரிய ஒரு குணம். இஸ்லாத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இன்னல்லா இஸ்பாபரின் அப்படிம்பாங்க. அதாவது இஸ்லாத்துல திருக்குறான்ல ஏராளமான விஷயங்களை எழுதியிருப்பாங்க. அமைதியா இருங்க, அடுத்தவருக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளை பார்த்துக்கோங்க, ஹஜ் பயணம் போங்க, இப்படி ஏராளமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஏராளமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இதையெல்லாம் செய்யுங்க, இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களோடு இருக்கிறான்னு சொல்ல மாட்டான். ஆனா நீங்கள் பொறுமையாக இருந்தால் பொறுமையான மனிதர்களோடு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத குரான்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் பொறுமை அப்படிங்கிறது தான் அதற்கு அடிப்படையாக இருக்கும். நம்முடைய மிக பிரபலமான புத்தகங்கள்,
நம்முடைய தொழில்நுட்பங்கள், நம்முடைய அலெக்சாண்டர் கிரஹாம்பெல், ஐன்ஸ்டீன் இவர்களுடைய படைப்புகள், இன்றைய மின்சாரம், இதெல்லாம் ஒரு சில மனிதர்களுடைய பல ஆண்டுகள் காத்திருப்பினுடைய பயன். இந்த காத்திருப்பு, இந்த பொறுமை எவன்கிட்ட இருக்குதோ அவன் இந்த உலகத்துல தன்னுடைய மனதை அடக்க தெரிந்த மனிதன் அப்படிங்கிறார். புத்தர்கிட்ட ஒரு மனுஷன் போறான், திருப்பியும் புத்தர்கிட்டே போவோம். ஏன் அப்படின்னா புத்தர் தான் தியானத்துல சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதனால புத்தர்கிட்டே திருப்பி போயிரும். புத்தர்கிட்ட ஒரு மனுஷன் போறான், அவனுக்கு பயங்கர கோபம். புத்தரை பார்த்த உடனே அவன் கேட்கிறான், புத்தர் நீங்க வந்து ஒரு நாட்டினுடைய இளவரசன், நீங்க அல்டிமேட்லி நீங்க சித்தார்த், ஒரு நாட்டினுடைய இளவரசன், நீங்க இவ்வளவு பெரிய வசதியையும் உங்களை நம்பி வந்த பொண்ணையும் ஒரு குழந்தையையும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் விட்டுக்கிட்டு சாதாரண போதி மரம் போதும்னு வந்து இருக்கீங்களே, இது எந்த வகையில நியாயம்? உங்களால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இதற்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி புத்தரை திட்டுன்னு அவருக்கு அவன் கோபம் தீர வர திட்டான். திட்டி முடிச்ச உடனே புத்தர்கிட்ட கேட்கிறான், புத்தர் நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும், சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. புத்தர் உடனே திரும்பி கேட்கிறார், நீ ஏராளமான மனுஷங்களோட பழகிருப்ப, இதுல பல பேர் ஒருவேளை உனக்கு பிடிக்காத உணவை கொடுத்திருக்கலாம், நீ அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறான். உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, பிடிக்காததான் நான் சாப்பிட மாட்டேன், நான் திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துருவேன் அப்படின்னா. அதேதான் நானும் உனக்கு சொல்றேன், நீ இவ்வளவு நேரம் சொன்னது எதையுமே நான் எடுத்துக்கல, அதனால நீயே தயவு செய்து வச்சுக்கோ அப்படின்னா. இந்த அளவிற்கான மன அமைதி இருந்ததால் மட்டும்தான் புத்தர் இன்னைக்கும் நம்மளால நினைவு கூறப்படுகிறார். நான் சொன்ன எல்லா மனிதர்களுமே இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் அவர்களுடைய மன அமைதி, அவர்களிடம் இருந்த பொறுமை, அவர்களிடம் இருந்த அந்த கோபமின்மை அப்படிங்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட ஒரு பஞ்சவடி இருந்துச்சு, ஜீசஸுக்கு ஒரு மலை உச்சி இருந்துச்சு, புத்தருக்கு ஒரு போதி மரம் இருந்துச்சு, நம்முடைய நபிகள் அவர்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு. இந்த மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருவருத்திற்கும் ஒவ்வொரு விதமான தங்களுடைய மனத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு இடம் கிடைச்சது. சரி, இவ்வளவு நேரம் பேசுனீங்க, மனதை பத்தி நிறைய பேசுனீங்க, ஆனா நீங்க கொடுத்த தலைப்பு மூச்சு, அதை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கேக்குது. இவ்வளவு நேரம் மனதை பத்தி பேசுவதற்கான காரணம், இந்த மனதை நம்ம எல்லாம் கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கான மிக முக்கியமான பொருள் இந்த மூச்சு. நான் தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், கோபம் வரும்போது வேகமாய் வருகிறான், காதல் வரும்போது மெதுவாய் வருகிறான், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான மூச்சு. சமீபத்துல என்னுடைய நண்பனோடு இணைந்து அவருடைய எஸ்டேட் பக்கம் போயிருந்தோம். அந்த எஸ்டேட் அப்படிங்கிறது ரப்பர் எஸ்டேட். கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏராளமான ரப்பர் மலை தோட்டங்கள் இருக்கும். அந்த மலை தோட்டத்துல ஏறி ஒரு ஓரளவுக்கு மிதமான ஒரு உச்சியில அவருடைய அந்த ரப்பர் தயாரிக்கக்கூடிய இடம் இருக்குது. அந்த எஸ்டேட் வர நடந்து போகணும். மலையில ஏறும்போது எப்பவுமே நல்லா தெரியும், நம்முடைய மூச்சு அப்படிங்கிறத உணரக்கூடிய இடம் அந்த மலைகள் தான். அதற்காக எல்லாரையும் மலையில ஏறி பார்க்க சொல்லல. அன்றைக்கு என்னை நான் உணர்ந்தது அந்த இடங்கள்ல தான். மலையில ஏறுறோம், என்னுடைய மூச்சினுடைய அந்த வேகத்தையும் அது உள்ள போயிட்டு வெளியே வர்றதையும் முழுமையாக அந்த இடத்துல இருந்து உணர்ந்து கொண்டே இருந்தோம். மூச்சு வேகமாக அப்படின்னு வாங்கிட்டே இருக்குது. இப்ப பேசும்போதும் நல்ல ஒரு மூச்சு உள்ளும் வெளியும் அழுத்தமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த அழுத்தம் தான், அந்த மூச்சு தான் மனதை கட்டுப்படுத்துகிறது. அந்த மனம்தான் இன்று உங்களோடு உரையாட வைக்கிறது. சரி, நாம இந்த மூச்சை என்ன பண்ணி நம்முடைய மனதை கை கொண்டு இந்த உலகத்தை வெற்றி அடைவது, அதுதான் இப்போ கடைசியாக உங்களுக்கு சொல்ல வருவது. அதற்கு 5 ரூல் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல நம்முடைய மனதை
கை கொள்வதற்காக தயவு செய்து உங்களுடைய மூச்சை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மாற்றுச்சாவி, ஆல்பா தியானம், இந்த நொடி, அடுத்த வினாடி அப்படிங்கிற மாதிரியான ஏராளமான நாகூர் ரூமியினுடைய புத்தகங்களை படிச்சீங்கன்னா அந்த புத்தகத்துல எல்லாமே மூச்சு இதை பத்தி தான் பேசியிருப்பார். அற்புதமான வரிகளா இருக்கும். அதுல ரொம்ப அழகா ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் சொல்லியிருப்பார். அதைதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினசரி ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அது எந்த இடம் வேணாலும் இருக்கலாம், அது நம்முடைய விருப்பமாக இருக்கட்டும். ஆனா தினசரி 15 முதல் 20 நிமிடங்கள் அந்த இடத்திற்கு வந்து உட்கார்ந்துடணும். சரி, நாங்க வந்து உட்கார்ந்துட்டோம், அப்புறம் என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அமைதியா உட்கார்ந்தீங்க அப்படின்னா, கண்ணை மூடி அப்படியே ஒரு 15 நிமிடம் உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்முடைய மனம் அமைதியாவே இருக்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி, பரமஹம்சர் சொன்ன மாதிரி, நம்முடைய மனதின் அவிழ்த்து விடப்பட்ட கடுகு பொட்டலமாட்டு அது சிந்தி தெரிக்கும். பல எண்ணங்கள் வரும். என்னுடைய நண்பன் என்ன சொன்னான், இன்னைக்கு என்னை யாரு திட்டுனா, இன்னைக்கு என்னுடைய அலுவலகத்துல என்னெல்லாம் நடந்து, என்னுடைய குடும்பத்துல யாரெல்லாம் என்கிட்ட பேசுனாங்க, என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லதும் வரும், கெட்டதும் வரும், கோபம் வரும், அழுகை வரும், பொறாமை வரும், ஆத்திரம் வரும், அத்தனையும் வரும். இத வரும்போதெல்லாம் இத அடக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். அத்தனையையும் அமைதியாக வந்து கடந்து போகட்டும். நாம செய்ய வேண்டிய விஷயம், அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த உள்மூச்சை வாங்கி அந்த வெளிமூச்சை விடுவதில் மட்டும் கவனம் செலுத்துவது. 2வது விஷயம், இன்றைய உலகத்துல இன்றைக்கு நாம் இவ்வாறெல்லாம் இருக்க காரணம் அப்படின்னது நேற்றையினுடைய எண்ணங்கள். அப்போ நம்ம மூச்சில் செய்ய வேண்டிய 2வது விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த உள்மூச்சை வாங்கும் போதும் அந்த உள்மூச்சை நம்முடைய நுரையீரல் வரை கொண்டு போயிட்டு மீண்டும் வெளிவிடும் போதும் நம்முடைய ஆசைகளை எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவிப்பது. ஆசைகளை எல்லாம் எப்படி பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கிறது அப்படின்னா, எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா, என்னுடைய மூச்சை நான் உள்ள வாங்கும் போது நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற நினைப்பிலேயே உள்வாங்குவேன். இதை செய்வதற்கு கொஞ்ச காலம் எடுக்கும். இந்த நினைவுகள் முதல் நிலையில வந்து வந்து போகும்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து வந்து போய் நம்முடைய நிலை மூச்சில் மட்டும் கவனம் வைக்கிற நிலையாக மாறும். அப்படி மாறும்போது அந்த எண்ண ஓட்டங்களில் நாம் சுய நினைவோடு செய்ய வேண்டியது நம்முடைய லட்சியங்களை கலந்து விடுவது. எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய இடங்கள்ல பேசணும் அப்படின்னு பொதுவாக நான் கேட்பதை விட, அந்த பணத்தின் மூலமாக எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா என்னுடைய வீடு எப்படி இருக்கணும், என்னுடைய வீட்டுல எத்தனை அறை இருக்கணும், அதுல நான் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக நான் அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த மூச்சை உள்ள வாங்கணும், மூச்சை வெளியே விடணும். எனக்கு அந்த பணத்தின் மூலமாக நான் ஒரு கார் வாங்க போறேன்னா அந்த கார் என்ன கலர், அந்த கார்ல யாரெல்லாம் போறோம், எங்கெல்லாம் போறோம், இந்த மாதிரியான கனவுகளோடு நான் அதை செய்தேன் அப்படின்னா அப்போ அந்த மூச்சு இன்னும் இன்னும் பலனுள்ளதாக மாறும். இப்போ 3வது விதி, அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈர்ப்பு விதி. நீங்கள் எதை உங்கள் உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் உணர்வுகளோடு கலந்து தொடர்ந்து நினைத்து செய்து வருகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நான் சமீபத்துல நாங்க எப்பவுமே பட்டிமன்றம் பண்ணுவதுதான் வழக்கம். ஏராளமான பட்டிமன்றங்களை போறோம், பேசுறோம். இந்த பட்டிமன்றங்களை எல்லாம் தொடங்குவதற்கு முன்னால் எனக்கு எப்பவுமே ஒரு கேள்விக்குறி இருந்து, இதுல நமக்கு இடம் இருக்குமா, நம்மளை கூப்பிடுவாங்களா, நம்ம பேசுவோமா, அதையெல்லாம் மாற்றி இந்த மூச்சுல எப்பவுமே அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் பல இடங்கள்ல பேசுற மாதிரியும் பல இடங்கள்ல நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் என்பது வரை என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். கடந்த 1 வருடமாக இந்த எண்ணங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. காரணம் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறீர்களோ அதை ஈர்க்கிறீர்கள். அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது, அது உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும். கடைசி ஒரு விஷயம், எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லா விதமான வெற்றிக்கும் மேலாக தங்களை தாங்களே அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மூச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். என்னன்னா, மூச்சை ஒழுங்கா விட்டோம் அப்படின்னா நம்முடைய ஒரு நாள்ல குறைந்தது ஒரு 20 நிமிடம் முதல் 40 நிமிடம் வரை இதை செய்ய பழகி விட்டோம் அப்படின்னா
நாம சற்று நேரம் அமைதியாக இருக்க பழகி விடுகிறோம். நாம எவ்வளவு நேரம் அமைதியாக இருக்கிறோமோ அதற்கேற்றாற் போல் நம்முடைய ஆயுள் நீள்கிறது அப்படிங்கிறது தான் ஆய்வு. அப்போ அமைதியா இருக்க இருக்க நம்முடைய மூச்சு நமக்கு இன்னும் ஆயுள்களை தந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஆயுள் அது தரதுக்கான காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல நாம நம்மளை அன்பு செய்யணும், அதே மாதிரி அடுத்தவங்களையும் அன்பு செய்யணும். ஒட்டுமொத்த இந்த உலகமும் தேடிக்கொண்டிருப்பது ரெண்டு விஷயம்தான், வெற்றி, சந்தோஷம். இந்த வெற்றியும் சந்தோஷமும் நமக்கு எப்பவும் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய மனம் நம்முடைய வசப்பட வேண்டும். நம்முடைய மனம் நம் வசப்படணும் அப்படின்னா நம்முடைய மூச்சு நம் வசப்பட வேண்டும். மூச்சை பிடிக்காதவன் இந்த உலகத்தை கண்டிப்பாக வெல்ல முடியாது. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.